In order to augment the accuracy of the study, a researcher should be honest and unbiased, should increase the size of the sample, should keep the variance high. All of this. Sir, all of this? All of this. All of this is the correct answer. அதாவது ஒரு ரிசர்ச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா அவரு பண்ற அந்த ரிசர்ச்ல ஆனஸ்டா இருக்கணும், அன்பயாஸ்டி, ஏதாவது ஒண்ணு வந்து சார்ந்து இருக்கக்கூடாது. should increase the size of the sample. Size of the sample வந்து அதிகமா இருந்தாதான் அந்த எரர் கம்மியா வரும். should keep the variance high. வேரியன்ஸ் வந்து ஹையா இருக்கணும். ஓகே, இது எல்லாமே வந்து கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா who is regarded the father of scientific social surveys. இது நம்ம படிக்கல, தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் சோசியல் சர்வீஸ் வந்துட்டு பெஸ்ட் போத் டார்வின், ஒன் ஆஃப் திஸ் போத். இப்போ போத்து தான் கரெக்ட் ஆன்சர். அதில் ஒரு முக்கியமான ஒன் வேர்டு ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் சோசியல் சர்வீஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். த டைப் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் that describes the culture of a group of people is known as phenomenology, grounded theory, ethnography, case study. Theory, sir? இல்ல, இது வந்துட்டு இந்த குரூப் ஆஃப் பீப்புள் all of this எல்லாம் இல்ல 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 இதுல வந்துட்டு எத்னோகிராபி. சரிங்களா? இந்த மக்களை பத்தி படிக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு டேம் வந்துட்டு எத்னோகிராபி. ஒரு முக்கியமான டேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது உங்களுக்கு கேட்கலாம். The type of, அதாவது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் that describes the culture of a people. அதை பத்தி படிக்கக்கூடிய பேரு எத்னோகிராபி. Which one comes first among the following research methods? Formulation of the hypothesis, formulation of the problem, collection of data, analysis of data. formulation of the problem. Problem. First வந்து ப்ராப்ளத்தை என்ன செய்யணும், நம்ம வந்து தெளிவுபடுத்தணும், ஃபார்முலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், கருதுகோள் நம்ம வந்து உருவாக்கணும். அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, கடைசியா அனாலிசிஸ் ஆஃப் த டேட்டா. சரிங்களா? ஓகே, ஃபார்முலேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். அதுக்கு அடுத்தது பாருங்க, the mobile phone penetration in India has increased manifold from 1998 to 2018. What kind of study should be conducted to prove this? Ex post facto research, experimental research, longitudinal research, cross-sectional research. போன கிளாஸ்ல நம்ம படிச்சது தான். அதாவது லாங்கிட்யூடினல் ரிசர்ச். சரிங்களா? அதாவது லாங்கிட்யூடினல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட இதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்றதுக்கு தான் இந்த லாங்கிட்யூடினல் ரிசர்ச். நம்ம ரெண்டும் பார்த்தோம். லாங்கிட்யூடினல் ரிசர்ச் பார்த்தோம், கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச்னு சொல்லி பார்த்தோம். அப்போ லாங்கிட்யூடினல் ரிசர்ச்னா வந்துட்டு நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட இதை ஒரு டாபிக்கை பத்தி படிக்கக்கூடிய பேர் தான் இந்த லாங்கிட்யூடினல் ரிசர்ச். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 1998 இருந்து 2018 வரைக்கும் அதை நினைச்சுறாங்க, அதை படிக்கிறாங்க, அந்த ஸ்டடி பண்றாங்க. அதே போல கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச்னா என்ன, ஒரே நேரத்துல வெவ்வேறு வயது உடையவங்களை நினைச்சுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளத்தை வெவ்வேறு வயது சார்ந்தவங்களுக்கு என்ன செய்வாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. அது வந்து கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச். பின்னாடி அதை பத்தி கொஸ்டின் வருது, அது உங்களுக்கு வந்து கரெக்டாக நல்லா தெளிவாயிரும். அப்போ இந்த நீண்ட காலமாக படிக்க வைக்கக்கூடிய அந்த ரிசர்ச் பண்ணக்கூடியதுக்கு வந்து பேரு லாங்கிட்யூடினல் ரிசர்ச். ஓகே, சரி. அடுத்து, how many responses can a dichotomous variable have? 1, 2, 3, more than 2 responses can a dichotomous variable have? கொஸ்டின்லயே உங்களுக்கு கொடுத்துட்டா ஆன்சர். dichotomous 2 sir. 2 sir. 2 sir. 2 sir. dichotomous என்ன உங்களுக்கு வந்துட்டு 2. சரிங்களா? எத்தனை ரெஸ்பான்சஸ் இருக்குன்னா 2 ரெஸ்பான்சஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, field study an example of. Field study an example of. ஈஸியான கொஸ்டின். field study an example of. Option D. Survey research. Survey research. Option A. Experimental கிடையாது, ஹிஸ்டாரிக்கல் கிடையாது, அதான் கேஸ் ஸ்டடியும் கிடையாது. அப்போ சர்வே ரிசர்ச் தான் கரெக்ட் ஃபீல்ட் ஸ்டடிக்கு. Research is an unorganized approach for resolving problems, careful, patient and systematic study, mere accumulation of knowledge,
purely for academic purpose. Easier Careful, patient, systematic research. Yes. Careful, patient, and systematic study. Option B is the correct answer. அடுத்த question பாருங்க. The process not needed in experimental researches is controlling, observation, manipulation and replication, reference collection. இதுல வந்து எது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்க்கு தேவைப்படாது? படிச்சதுதான். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸ் Collection. ரெஃபரன்ஸ் கலெக்ஷன் தான் கரெக்ட். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் வந்து ரெஃபரன்ஸ் கலெக்ஷன் வந்து தேவைப்படுது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் என்ன செய்வாங்க, அதுல ஸ்டடி பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. ரெஃபரன்ஸ் கலெக்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. The per capita income of India from 1950 to 1990 is 4 times. This study is, இப்போ நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க. The per capita income of India. Longitudinal. 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 Okay. Longitudinal. Which of the following is not characteristics of good research? Systematic, logical, controlled, subjectivity. Subjectivity. Subjectivity, correct answer. சரிங்களா? சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், லாஜிக்கலா இருக்கணும், கண்ட்ரோல்டா இருக்கணும். பட் இது மட்டும் கிடையாது, சப்ஜெக்டிவிட்டியா இருக்கக்கூடாது. What does a research report provide? What does a research report provide? Information, results, total findings of the study, references. ஈஸியான கொஸ்டின். ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும்? கடைசியா ஒரு ரிப்போர்ட் நம்ம வந்து கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்? ரிசல்ட் இருக்கும். Information. Study. Total findings of the study. Total findings correct. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். அடுத்து பாருங்க. இம்பாக்ட் ஃபேக்டர் இஸ் யூஸ்ட் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஜேர்னல்ஸ், புக்ஸ், வீடியோஸ், செமினார். இது ஒரு காமனான ஜெனரலான கொஸ்டின். Impact factor is used in the context of journals. Journals. Journals is the correct answer. Journals என்ன இருக்கும், நமக்கு வந்து impact factors அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஜேர்னலுக்கும் ஒவ்வொரு விதமான impact factors இருக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின். Research work can be published in magazines, newspaper, journals, books. இதுவும் very very simple question. Journals. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is not correct? Research is a systematic activity. Research adds to the existing knowledge. Researcher should adjust the findings of research according to the popular beliefs, values, etc. Researcher should have creative thinking. This is not correct in கேட்டிருக்காங்க. சரிங்களா? The following is not correct. Option D. Option D, sir. The following is research D. D. Option C, sir. Option C, sir. C correct. Research is a systematic activity. இல்ல. Research should adjust the findings of research according to the popular beliefs. அவர் என்ன செய்யக்கூடாது, ரிசர்ச்சர் அவர் ஒரு ஒன்ன ரிசர்ச் பண்றாரு, அந்த வேல்யூஸ் என்ன செய்யக்கூடாது, அவரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு ஏற்ற விதமான ஒரு வேல்யூ வரல. அப்படி வரும்போது என்ன செய்வாருன்னா அந்த வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்றாரு. அப்படி என்ன செய்யக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப பாருங்க, ரிசர்ச்சர் should adjust the findings of research according to the popular beliefs, values, etc. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பாப்புலர் பிலீஃப் அதை அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, ரிசர்ச்சர் அந்த ஃபைண்டிங்ஸை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. நாட் கரெக்ட் சொல்லி கேட்டாங்க. இப்போ ரிசர்ச்சருக்கு கண்டிப்பா கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும், சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஏற்கனவே ரிசர்ச் ஆட்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் நாலேஜ், ஏற்கனவே இருக்கக்கூடிய நாலேஜ் கூட எக்ஸ்ட்ரா என்ன செய்யுது, ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஆர் ஃபார்முலேட்டட் ஆஃப்டர் செலக்ஷன் ஆஃப் டாபிக், defining research problem, review of literature, formulation of hypothesis.
அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசர்ச். அப்ஜெக்டிவ்ஸை எப்போ வந்து ஃபார்மேட் பண்ணுவோம்? Defining research problem. டிஃபைனிங் ரிசர்ச் இல்லை ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். இந்த லிட்ரேச்சரை நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு தான் என்ன செய்வோம், அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத ஒரு அப்ஜெக்டிவ் கொண்டு வருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாச்சுன்னா அந்த டிஃபைனிங் ரிசர்ச் ப்ராப்ளம், அதுக்கு அடுத்து கடைசியாக ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதீசிஸ், கருதுகோள் என்ன செய்யணும், உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ரிசர்ச் ப்ராப்ளத்தை என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு அடுத்தது செலக்ஷன் ஆஃப் டாபிக், அதுக்கு அடுத்தது ஃபார்முலேஷன். அடுத்து பாருங்க, முக்கியமான கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங்: வேலிடிட்டி, replicability, rigorous, logical. Which are the following are important characteristics of research? The following are important characteristics of research. இதெல்லாம் வந்து ரிசர்ச்சுக்கு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். வேலிடிட்டி, replicability, rigorous, logical. Option D, sir. டி தான். டி கரெக்ட் ஆன்சர். ஓகே, வேலிடிட்டி, அதுக்கப்புறம் replicability இருக்கணும். ரிகோரஸ்னா அதாவது அந்த கருத்து வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு என்ன இருக்கணும், ரொம்ப வந்து லாஜிக்கலா இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த நாலுமே வந்து ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக். இந்த நாலுமே. அடுத்து பாருங்க, அசர்ஷன் ஏ: ரிசர்ச் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபார்முலேஷன் ஆஃப் கவர்மெண்டல் பாலிசிஸ். ரீசன்: இட் கேன் பி யூஸ்ட் டு ஸ்டடி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை சிட்டிசன்ஸ் அண்ட் plan intervention accordingly. இதை வந்துட்டு A is true, R is true, explanation of A சொல்லி கேட்டுக்கிறாங்க. எந்த ஆப்ஷன்ங்கிறத பாருங்க. ஆப்ஷன் ஏ சார். A is the correct answer. இல்ல, அப்போ வந்து A is true. First A என்னது? Research plays an important role in the formulation of governmental policies. அப்போ அது important role இருக்குது. அதுக்கப்புறமா it can be used to study problems faced by citizens. அங்கே ஒரு பாலிசி, கவர்மெண்ட் ஒரு பாலிசி உருவாக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் சிட்டிசன் ஃபேஸ் பண்ணுறாங்க, அண்ட் பிளான் இன்டர்வென்ஷன் அக்கார்டிங்லி. அப்போ வந்து A is true, அப்புறம் R is true. R is the correct explanation of A. Which of the following best describes quantitative research? Which of the following best describes quantitative research? The collection of non-numeric data, an attempt to confirm researchers' hypothesis, research that is exploratory, research that attempts to generate a new theory. ஆப்ஷன் டி சார். Option B, an attempt to confirm the researchers' hypothesis. Option B. அதாவது குவான்டிடேட்டிவ்ல வந்துட்டு என்ன இருக்கணும், இந்த நான் நியூமெரிக் வரக்கூடாது, நியூமெரிக்கலாக இருக்கணும். அது ஒன்று. ரிசர்ச் தட் இஸ் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் இருக்கக்கூடாது, எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கணும். ரிசர்ச் தட் அட்டம்ப்ஸ் டு ஜெனரேட் எ நியூ தியரி. அப்போ அப்படியே நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ இது வந்துட்டு கன்ஃபார்ம் த ரிசர்ச்சர்ஸ் ஹைபோதீசிஸ். குவான்டிடேட்டிவ்னா அது வந்துட்டு எண்ணிக்கை சார்ந்த அப்படின்னு சொல்லி படித்தோம். அதே போல் குவாலிட்டேட்டிவ்ங்கிறது என்ன, தரம் சார்ந்த அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுடுங்க. அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் வருது. Evidences in research are collected from primary and secondary sources, pure and applied sources, active and passive sources, none of the above. Evidences in research are collected from that. Option A, Primary sir. and secondary sources. A, primary and secondary sources. அடுத்தது பாருங்க, attributes of objects, events, or things which can be measured or called. Data, qualitative measure, variables, none of the above. Variables. Variables are correct. Variables is the correct answer. Real life situation. Real life situation. Field study, அதை பற்றி நம்ம படிக்கிறோம். Real life situation. அடுத்து பாருங்க, researchers are generally treated as identity symbols of a nation because researchers reflect the progress of a nation. Researchers focus on human development. Researchers help in acquiring international prestige. All the above.
progress of the nation, human development, international prestige. All of the All of the above. sir. All of the All of the above. All of the above is the correct answer. Research is based upon scientific method, experiments, scientists, general principles. scientific method, sir. Scientific method. Scientific method. Method. Scientific method is the correct answer. அடுத்து பாருங்க, நம்ம ஏற்கனவே படிச்ச கொஸ்டின் தான், படிச்ச அந்த சிலபஸ் தான் கேட்டிருப்பாங்க. For doing external criticism, for establishing the authenticity of data, a researcher must verify the signature and handwriting of the author, the paper and ink used in that period which is under study, style of prose writing of that period, all of the above. all of the above. All of the above, sir. All of the above. நம்ம இது படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? இன்டர்னல் கிரிட்டிசிசம், எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம், சரிங்களா? அப்ப அந்த எக்ஸ்டர்னல்ங்கிறது அந்த டைம்ல அந்த ஆத்தர் கரெக்டா எழுதியிருக்காரா, அவருடைய கையெழுத்தானா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுவோம். அதான் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிறாங்க. Which of the following is not the characteristic of a researcher? Which of the following is not the characteristic of a researcher? He is industrious and persistent on the trail of discovery. He is a specialist rather than a generalist. He is objective. He is not versatile in his interest and even in his native abilities. Not the characteristic. Option D, sir. D. D is the correct answer. Okay. So, he is not versatile in his interest and even in his native abilities. Okay. அவர் இண்டஸ்ட்ரியஸா இருக்கணும், பெர்சிஸ்டண்டா இருக்கணும், இஸ் எ ஸ்பெஷலிஸ்ட், அந்த ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும் அவருடைய அந்த ரிசர்ச்ல, இஸ் அப்ஜெக்டிவா இருக்கணும், சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க ஒரு முக்கியமான கொஸ்டின். 9 years old children are taller than 7 years old ones. It is an example of vertical studies, cross-sectional studies, experimental studies, case studies. Cross-sectional studies. Cross-sectional studies. Cross-sectional studies. சரிங்களா? அப்போ ஒரே இதை வெவ்வேறு வயதுடைய குழந்தைகளிடம் என்ன செய்யறாங்க, இதை ரிசர்ச் பண்றாங்க. அதுக்கு வந்துட்டு cross-sectional studies. Quality of research can be assessed from experience of researcher, time spent on research, methodology adopted for research, resources used for research. ஒரு ரிசர்ச்சோட குவாலிட்டி சி கரெக்ட், சரிங்களா? ஒரு குவாலிட்டி, இந்த ரிசர்ச்சோட குவாலிட்டி எதை பொறுத்து இருக்கும், அந்த ரிசர்ச்சர் எந்த ஒரு மெத்தடை சூஸ் பண்றாரு அதை பொறுத்தா என்ன ஆகும், இந்த ரிசர்ச்சோட குவாலிட்டி அமைக்கும். நிறைய மெத்தட் இருக்குது, ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு டிஃபிகல்ட்டி, ஒவ்வொரு டிராபேக் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த மெத்தடாலஜியை பொறுத்து நினைச்சு உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு மாறும். ஓகே. Which method of research cannot be used in library and information science? எங்க வந்துட்டு இந்த எந்த மெத்தடை இந்த லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது? ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், சர்வே மெத்தட், சயின்டிபிக் மெத்தட், டெல்ஃபி மெத்தட். Scientific method, sir. சயின்டிபிக் மெத்தட் தான் கரெக்ட், சரிங்களா? அப்போ இங்க வந்து என்ன செய்ய முடியாது, இந்த லைப்ரரியில நம்ம போய் சயின்டிபிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஓகே. அப்போ scientific method is the correct answer. அடுத்த क्वेश्चन பாருங்க. In a research, data on school enrollment, sex ratio, number of schools, income of parents, and employment status of parents have been studied. Such a study involves use of time series data, cross-sectional data, panel data, census. Cross-sectional data, sir. Cross-sectional data. இங்கேயும் அதே தான் பாருங்க. அப்போ cross-sectional data is the correct answer. அடுத்து பாருங்க,
which of the following is not needed in experimental research? Which of the following is not needed in experimental research? Manipulation, observation, control, reference collection. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். Reference selection. Experimental reference collection. Okay, correct. Reference correction வந்துட்டு correct. ஓகே, அப்போ நம்ம வந்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அப்போ இன்னும் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம என்ன செய்யலாம், நாளைக்கும் நம்ம கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததா இந்த ரிசர்ச் டிசைன் நம்ம பார்க்கலாம்.